மாநகரம் படம் மூலம் இயக்குநராக அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் முதல் படத்திலேயே தன்னுடைய கதை சொல்லல், திரை உருவாக்கம் மூலம் கவனம் ஈர்த்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய இயக்கத்தில் வெளியான கைது திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் படமாக மாறியது. பாடல்கள், ரொமான்ஸ், ஏன் ஹீரோயின் கூட இல்லாமல் உருவாகியிருந்த அப்படம் அனைத்து ஜானர் ரசிகர்களையும் ஈர்த்தது. அதைத் தொடர்ந்து விஜயின் மாஸ்டர் படத்தில் அவர் உருவாக்கிய ஜேடி கதாபாத்திரம் வில்லனாக விஜய் சேதுபதி என படம் பட்டையை கிளப்பியது. இந்த வெற்றிகளை எல்லாம் மிஞ்சும் வகையில் தன்னுடைய ஆசானான கமல்ஹாசன் கூட்டணியில் அவர் எடுத்த விக்ரம் திரைப்படம் கமல்ஹாசன் திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய வசூல் செய்த படமாக உருவானது. அதற்கு பிறகு அவருடைய இயக்கத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்த லியோ படத்திற்கு வந்த கலவையான விமர்சனங்கள், கூலி படத்திற்கு வந்த அதிகப்படியான நெகட்டிவ் விமர்சனங்கள் லோகேஷ் கனகராஜை ஒரு கடினமான காலகட்டத்திற்கு தள்ளியது. விமர்சனங்களில் இருந்து தள்ளி இருந்த அவர் சைலண்டாக அவர் ஹீரோவாக நடிக்கும் டிசி படத்துக்கு நகர்ந்துவிட்டார். அல்லு அர்ஜுன், லோகேஷ் கனகராஜ் இணையும் AA23 படத்திற்கான மெகா கூட்டணி அறிவிப்பு வெளிவந்த போதும் லோகேஷுக்கு எதிராக எதிர்மறையான விமர்சனங்களை வைக்கப்பட்டன. இப்படி வெற்றியிலிருந்து சரிக்கும் போது எதிர்கொண்ட மோசமான விஷயங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் டிசி படம் மூலம் ஒரு தரமான கம்பேக் கொடுத்துள்ளார் லோகேஷ் கனகராஜ். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ், வாமிகா, சஞ்சனா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் திரைப்படம் டிசி. சன் பிக்சர்ஸ் தயாரித்திருக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி திரையரங்கில் வெளியான இந்த திரைப்படம் ஏ சான்று பெற்றிருந்தாலும் அனைத்து தரப்பு ரசிகர்களிடமிருந்தும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. விறுவிறுப்பான திரைக்கதை, அட்டகாசமான பின்னணி இசை என படத்தை ரசிகர்கள், திரையுலகினர் என பலரும் பாராட்டி வரும் நிலையில் இந்தியாவின் முன்னணி நடிகர்களான மகேஷ் பாபு மற்றும் அல்லு அர்ஜுன் இருவரும் டிசி படத்தை பாராட்டி தள்ளியுள்ளனர். முதல் பாராட்டை வெளிப்படுத்தியிருந்த மகேஷ் பாபு, டிசி என்ன ஒரு புதுமையான மற்றும் ஆகச்சிறந்த திரைப்படம், மிகவும் அருமையாக இருந்தது, படத்தின் ஒவ்வொரு காட்சியையும் ரசித்தேன், படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துகள் என பதிவிட்டுள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக ஒரு தமிழ் கிளாசிக் என டிசி படத்திற்கு புகழாரம் சூட்டியுள்ளார் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அல்லு அர்ஜுன், டிசி படம் பார்த்தேன், இது ஒரு தமிழ் கிளாசிக், ஒவ்வொரு சினிமா ரசிகரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும், இதை உணர்ந்து கொள்பவர்களுக்கு இது ஒரு கவிதை, டிசி படக்குழுவினர், கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் என புகழ்ந்து தள்ளியுள்ளார். திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை கட்டத்தில் இருந்த லோகேஷ் கனகராஜுக்கு டிசி படத்தின் வெற்றி மிகப்பெரிய கம்பேக்காகவும் உத்வேகமாகவும் மாறியிருக்கிறது. ஏற்கனவே விமர்சனங்களுக்கு மத்தியில் வெளியாகியிருந்த அல்லு அர்ஜுன் உடனான AA23 படத்தின் அறிவிப்பு வீடியோவும் அதன் பின்னணி இசையும் ட்ரெண்டிங்கில் இருந்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் நடிகராக மட்டுமில்லாமல் விரைவில் ஒரு இயக்குநராகவும் கம்பேக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அவருடைய ரசிகர்கள் காத்திருக்கின்றனர்.